அடுத்து இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகா தெளிவா விளக்குறார். ஐயா, நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன், நான் போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது உங்க கைக்கு வர போகுது. யாரு வந்து உன்னை கேட்க போறா, யாரு வந்து உங்ககிட்ட இது பண்ண போறா, இது சாதாரண விஷயத்தை விட்டுட்டு போக வேண்டியதானே, இதை போய் நீங்க அங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார்ல. இன்னைக்கு எனக்கு என்னமோ தெரியல, என் மனசு மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் ராமதாஸ், நான் சொல்றத கேளு, நீ தான் கட்சியினுடைய தலைவர். நிறுவனர்ன்றது நான் ஒரு ஆள், அது சரி, இன்னொருத்தர் வர முடியாது. கட்சியினுடைய தலைவர் இரு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு. சரி, மனசாட்சி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கினேன். மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த அது என்ன பெரிய பதவி சொல்ல பார்ப்போம். கட்சி தலைவர்ன்றது அது அந்த கட்சியினுடைய சமாச்சாரம், கட்சியினுடைய பிரச்சனை. அதாவது அந்த அந்த பதவி என்ன ஒரு பெரிய பதவி இல்லை. அந்த பதவியை நான் ஏற்கக்கூடாதா சொல்ல போகிறேன். அந்த பதவியில் நான் எப்போ சொல்கிறேன், அதன் பிறகு அந்த பதவிக்கு வரப்போகிறவர் யார்? என்னுடைய மூச்ச கிடந்து அடங்கிய பிறகு அந்த பொறுப்புக்கு வரப்போகிறவர் யார் சொல். அப்பொழுது முகுந்தனம் அல்லது சுகந்தனம் யாரும் வரப்போறதில்லை அந்த பொறுப்பு.